Hello everyone, welcome to the Masters Academy YouTube channel. Today we are moving into the differential equation 3, part 3. Today's part differential equations part 3. கேட்டுக்கான differential equation. இது except CS and IT தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த differential equations இருக்கு. So try to watch all the differential equations videos. Okay. Previous two videosல differential equation part 1 and part 2ல basics of the differential equation and higher order differential equationல type 1 எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கற டீடைல்ல பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க Masters Academy YouTube சேனலை கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிட்டு அந்த previous வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. Then you will get clarification, right? கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு you will get, right? ஓகே, அது என்ன அப்படினு பார்த்தலாமா? ஓகே. And குயிக்கா நம்ம டைப் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டைப் என்ன அப்படினு பார்த்துட்டு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்ததா ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் இதான் ஜெனரல் ஃபார்ம். மிஸ் பண்ணவங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்ட் 2ல இருக்கு and watch it. இதுல d அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர், அதை வந்து நம்ம d divided by dx னு எழுதுறோம். then the general form of second order differential equation என்ன அப்படினா, and coming to the point, it's a d square y divided by dx square plus p into dy divided by dx plus q into y is equal to r. guys, இங்க நீங்க chat பண்ணனும் அப்படினா at least minimum 5 minutes பார்த்தாதான் உங்களால வந்து இங்க chat பண்ண முடியும். so watch the video at least 5 minutes and above to ask your doubts here. மூலமா உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கறதை நீங்க இங்க கேட்டுக்கலாம். இதுல y அப்படிங்கறதா இதோட சொல்யூஷன். yங்கிறதா சொல்யூஷன். இந்த y சொல்யூஷன்ங்கறதை தாண்டி இதோட சொல்யூஷன் என்ன அப்படினா y is equal to complementary function plus particular integral. இங்க complementary function அப்படிங்கிறது it's a solution to the LHS of the differential equation complementary function, and RHS of the given differential equation ஓட சொல்யூஷன் என்ன அப்படினா particular integral. இதுல வந்து complementary functionல there are 3 types. நம்ம இது ஆல்ரெடி நம்ம yesterday classல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். roots are real and different, roots are real and equal, roots are imaginary அப்படினு சொல்லிட்டு 3 types இருக்கு. then yes, particular integralல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற கேட்டகரி என்ன, நம்ம yesterdayவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது particular integralல RHS equal to 0, அதாவது particular integral 0, complementary RHS equal to 0 அப்படினா ஒரு ஈக்குவேஷன்ல particular integral must be equal to 0. ஏனா solutions to the RHS தான் என்ன அப்படினா pi. ஓகேவா? சோ இங்க வந்து இது என்னன்னு எடுத்துக்கலாம்னா நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். Is it okay now? Okay. இப்போ நம்ம ஆல்ரெடி previous classல நிறைய क्वेश्चंस சால்வ் பண்ணிருந்தோம். Today completely live classல practice. நம்ம டெய்லி practice problem கொடுத்திருந்தோம். அது போக இருக்க ரிமைனிங் क्वेश्चंस நம்ம இன்னைக்கு வந்து practice பண்ணலாம். அதுல டவுட் இருக்கவங்க you can ping your doubts here. Okay, otherwise we are moving to the new one. இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது வந்து EEE கேட் 2010ல வந்து 2 மார்க் क्वेश्चन. இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும்? கொஞ்சம் குயிக்கா ட்ரை பண்ணுங்களேன். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு நான் 2 to 3 minutes டைம் தரேன். so try to give you a solution immediately in the live chatல கொடுங்க. then parallel நான் உங்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதை மென்ஷன் பண்றேன். your time starts now.
புரிஞ்சது என்ன அப்படிங்கிறது? Guys, you can chat in the live chat box. At least minimum 5 minutes பார்த்தா தான் உங்களால் chat பண்ண முடியும். I hope நீங்கள் செகண்ட் ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் சொல்யூஷன்ஸ் தர முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்யூஷன் என்னங்கிறத கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா, we can write this equation. It's capital D square into x plus 6 into capital D into x plus 8x is equal to 0 ன்னு எழுதலாம். இப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா capital D square plus 6D plus 8 into x is equal to 0. Yes or no? Plus 8 into x is equal to 0. I hope it's clear for all, right? இதில் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Listen it carefully. I will show you the things one by one. இங்கே auxiliary equations are, what will be the auxiliary equation here? I'm giving it, listen. M square plus 6m plus 8 is equal to 0 அப்படிங்கிறதா இதுக்கான auxiliary equation. இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் and it's a plus 6, so it's a m plus 2 into m plus 4 is equal to 0. அப்போ m ஓட வேல்யூ என்ன வரும்? m is equal to minus 2 and minus 4. minus 2 and minus 4 னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? x of t தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். that is x is equal to a into e power minus 2t plus b into e power minus 4t. இப்போ பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னா, so we can identify the value here x dash a and b ஓட வேல்யூ x dash, இது x dash of t, இது என்ன அப்படின்னா dx divided by dt. It's equal to, இப்போ e power minus 2t differentiate பண்ணா minus 2a into e power minus 2t minus 4b into e power minus 4t. இப்போ boundary conditions, when x of 0 is equal to 1, x of 0 is equal to 1 அப்படின்னா x is equal to 1 a into e power 0 plus b into e power 0. இப்போ இங்கே என்ன கிடைக்குது? a plus b is equal to 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது dx divided by dt of 0 is equal to 0. when t is equal to 0, 0. அப்போ 0 substitute பண்ணா minus 2a into e power 0 minus 4b into minus 4b into e power 0. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? so we can take minus 2a it's equal to 4b ன்னு எடுத்துக்கலாமா? minus 2a is equal to 4b. இப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a is equal to 1 minus b, a is equal to 1 minus b. அப்போ minus 2 into 1 minus b is equal to 4b. minus 2 plus b is equal to 4b minus plus 2b. minus 2 plus 2b is equal to 4b. அப்போ b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? it's 2b is equal to minus 2. அப்போ b is equal to minus 1. b is equal to minus 1 னா a is equal to 2. அப்போ a 2. அப்போ x ஓட வேல்யூ என்ன? a is equal to 2. 2 into e power minus 2t minus e power minus 4t. இதுதான் சொல்யூஷன். 2 into e power minus 2t minus e power minus 4t. It's option B. இப்போ புரிஞ்சா என்ன அப்படிங்கிறது? Guys, is it clear now? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல? Is it clear? So 5 minutes and above பார்த்தவங்க
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தரேன் கொஞ்சம் குயிக்காக. ஸோ மாஸ்டர்ஸ் அகாடமியில் வர எல்லா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உன்னால் கேட் 2023 வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? The solution for the differential equation d square x divided by dt square is equal to minus 9x. இது வந்து gate 2014 set 1 with initial conditions x of 0 is equal to 1 and dx divided by dt of t is equal to 0 is equal to 1 is. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? 2 minutes time, கொஞ்சம் குவிக்கா. இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கலாம்? இதுவும் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தட் இஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சார் இங்கே RHS ஈக்குவல் டு 0வா? இல்லை சார், RHSல வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 9x LHS சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. இட்ஸ் நாட் RHS பார்ட். இதை டேக் இன் டு த LHS சைடு. அப்போ LHS சைடு எடுத்துகிட்டு போனால் இது என்னவா மாறுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் d ஸ்கொயர் x டிவைடட் பை dt square plus 9x is equal to 0 அப்படின்னு மாறிடும். Do it quickly. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து கேட் எக்ஸாமில் இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் உங்களால் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அண்ட் கேட்டுக்கான மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கான ஃபியூ கிளாஸஸ், தென் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கான கிளாஸஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஆப்டிடியூட் கிளாஸஸ், தென் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்டாக என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் வரும். ஸோ மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் இப்போவே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இனிஷியல் கண்டிஷன்ஸ் தே ஆர் கிவிங் x of 0 is equal to 1 and x dash of அதாவது first derivative of the function is equal to first derivative of function, that is when t is equal to 0 first derivative value is equal to 1. ஓகே, நான் அப்படியே உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், சொல்யூஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை பண்ணவங்க குயிக்காக வந்து சேட் பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருங்க. எஸ், இது என்னவா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a capital d ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு y is equal to 0ன்னு எழுதலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஏன் ஆக்சிலரி ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா d ஸ்கொயர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், ரைட்? அந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரவே எழுதி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் லெட்டர் டிக்கு பதிலாக எம்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். m ஸ்கொயர் ப்ளஸ் 9 is equal to 0, therefore m square is equal to minus 9, m is equal to plus or minus 3i. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா we need to compare with alpha plus or minus beta I கூட கம்பேர் பண்ணோம். இது எது கூட கம்பேர் பண்ணால் alpha plus or minus beta I.
இப்போ இங்கே ஆல்ஃபா என்ன 0, பீட்டா என்ன 3. நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியும். x is equal to e power alpha t into a into cos beta t plus b into sin beta t. அப்போ alpha is equal to 0 substitute பண்ணா x is equal to e power 0t a into cos 3t plus b into sin 3t. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ x dash அதாவது dy divided by dx, x dash என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட்ஸ் சிம்பிள். x dash என்ன அப்படின்னா 3 minus 3a into sin 3t plus 3b into cos 3t, 3b into cos 3t. ஓகேவா? இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ், அதாவது x of 0 is equal to 1 இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணா when x of 0 is equal to 1, x value n 1 a into cos 0 plus b into sin 0. sin 0 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ cos 0 1 a is equal to 1 ன்னு கிடைச்சிருச்சா, ரைட். and what will be the value of b? a is equal to 1. இப்போ b என்னன்னா second dx divided by dt of 0 is equal to 1. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 is equal to minus 3a into sin 0 plus 3b into cos 0. ஆல்ரெடி sin 0 0, ஏவும் 0 தான். இங்கே b என்ன கிடைக்கும், இட்ஸ் 1 divided by 3. அப்போ இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a is equal to, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, a is equal to 1, b is equal to 1 divided by 3. அப்போ x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா x is equal to cos 3t plus 1 divided by 3 into sin 3t. ஓகே, இதுதானே சொல்யூஷன். cos 3t plus 1 divided by 3 into sin 3t. அதுதான் 1 divided by 3 into sin 3t plus cos 3t. ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. It's C. Very good. Subramanian Mani, it's right answer. இப்போ next solution of differential equation. இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது கொஞ்சம் lengthy one, நான் டைம் தரேன். the value of dy divided by dt of 0 is what? இதை ஸ்லோவாக ட்ரை பண்ணும். ஐம் கிவிங் 3 minutes டைம். இந்த லைவ் ப்ராக்டிஸில் குயிக்காக ட்ரை பண்ணுங்கள். தென் பேரலாக ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன் ஆல்சோ. Do it quickly. Okay, கொஞ்சம் குயிக்கா. One more minute. Let's try this quickly. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும்.
சொல்யூஷன் பார்த்துடலாமா என்ன அப்படின்னு? ஓகே, நான் பேரலாக சால்வ் பண்ணுறேன். ட்ரை டு கம்ப்ளீட் இட். இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். ட்ரிக்கி கிடையாது. ஸோ while doing the calculations இப்போ வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணணும், இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப். எஸ், நோ ஒன், இன்னும் யாரும் ஆன்சர் கொடுக்கலையா? ஸோ பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத. இங்கே இதை நம்ம ஈக்குவேஷனாக என்னவா மாற்றலாம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு கேபிட்டல் டி ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை த சொல்யூஷன், okay, how to identify it I will show you. Listen. Auxiliary equation எழுதி அதிலிருந்து ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். m ஸ்கொயர் ப்ளஸ் 5m ப்ளஸ் 6 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணால் 5. ஸோ இட்ஸ் m 2 into 3 கரெக்டாக, m plus 2 into m plus 3, 2 into 3 6, 2 plus 3 5. So m is equal to minus 2 comma minus 3. அப்போ இதிலிருந்து ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணால் வாட் ஈக்குவேஷன் we can write? It's very simple. என்ன அப்படின்னா y is equal to a into e power minus 2t plus b into e power minus 3t. அப்போ y dash என்ன? So we need to identify the y dash of 0. y dash of 0 identify பண்ணோம். அதுக்கு முன்னாடி what value we required? a and b ஓட value we required. First y dash எடுத்துக்கலாம். minus 2 into a into e power minus 2t minus 3b into e power minus 3t. இப்போ first boundary condition என்ன அப்படின்னா y of 0 is equal to 2. Now substitute it. Carefully substitute பண்ணோம். y of 0 is equal to 2. x 0 அப்படிங்கும்போது y 2. அப்போ y ஓட வேல்யூ 2, x is equal to 0. a into e power 0 plus b into e power 0. இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? a plus b is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா a is equal to 2 minus bன்னு எடுத்துக்கலாம். a in terms of b இல்லைன்னா b in terms of a எப்படி வேணால் எடுத்துக்கலாம். செகண்ட் என்னன்னா y of 1 is equal to minus 1 minus the minus உள்ள y of 1 is equal to minus 1 minus 3 divided by e cube. y of 1 is equal to minus, right, 1 minus 3e divided by e cube. இதுதான் கொடுத்திருக்க கண்டிஷன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா what we are going to get? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறா பண்ணலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 1 minus 3 divided by e cube x is equal to 1. that means இங்கே t is equal to 1. t is equal to 1 அப்படின்னா a into e power minus 2 plus b into e power minus 3. அப்போ இதிலிருந்து நம்ம minus 2 now 1 minus 3e divided by e cube, இதிலிருந்து e power 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா e power minus 2 வெளியே எடுத்துட்டோம், a plus b into e power minus 1. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா e power minus 2 ஓகே, நம்ம e power 3 இருக்கா, இதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. what we are going to get? yes, it's minus 1 minus 3 e cube, right, it's equal to a plus b into e power minus 1 divided by e square. அப்போ ஸ்கொயர் இந்த கியூபை கேன்சல் பண்ணிடலாமா? so we can cancel it, right? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. இந்த ஈயை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகிறோம், ஈயை ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 மைனஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 மைனஸ் பி ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் 1. இப்போது மைனஸ் 1 மைனஸ் 3e இட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஈயை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2e மைனஸ் be, right, plus b into e power minus 1 into e power plus 1. அப்போ e power plus 1 minus 1 என்ன ஆயிரும்? e power 0, e power 0 is equal to 1 minus 1 minus 3e, அந்த 2e இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா இல்லையா? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வாட் we are going to get, எஸ், உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3e minus 1 minus 2e இட்ஸ் ஈக்குவல் டு, இதிலிருந்து பிஏ காமனாக வெளியெடுங்க. பிஏ காமனாக வெளியெடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 minus e, 1 minus e. அதே மாதிரி வாட் we are going to get, 1 minus ஈன்னு கிடச்சிருச்சா? ஈயை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்குது. அதே மாதிரி e minus 1 it's equal to b into 1 minus e. அப்போ இதிலிருந்து மைனஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா what we are going to get, மைனஸ் அப்படியே வெளியே வச்சிருக்கலாமா? அப்போ b is equal to e minus 1 divided by minus of e minus 1. we are getting b is equal to minus 1. அப்போ b என்ன கிடைக்குது? minus 1 கிடைக்குது. அந்த b is equal to minus 1ங்கிறது ஏல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a is equal to 2 minus minus 1 it's equal to 3. அப்போ a is equal to 3, b is equal to minus 1 அப்படிங்கிறதா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அது ரெண்டையும் எடுத்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? we are going to substitute into the y dash equation. நம்மளுக்கு தான் y dash equation தெரியும் இல்லையா? what will be the y dash equation? y dash is equal to minus 2 into a into e power minus 2t minus 3b into e power minus 3t. இப்போ a and b value minus 6 e power minus 3t minus 2t minus of minus plus 3 into e power minus 3t. அப்போ y dash of 0 ஓட வேல்யூ என்ன தான் கேட்குறாங்க? minus 6 e power 0 plus 3 e power 0 it's equal to minus 6 plus 3, solution is equal to minus 3. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 3 அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம், ஓகேவா? என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? guys, are you ready? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ட்ரை டு கிவ் த சொல்யூஷன். லைவில் பார்க்குறவங்க இங்கே பேரலாக லைவ் சேட்லேயே உங்களோட சொல்யூஷன்ஸ் கொடுங்க. ரெக்கார்டட் பார்க்குறவங்க இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அண்டர்ஸ்டுட்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கல அப்படின்னா ஃபைனலாக நான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது இன்னொரு சிம்பிளான ப்ராப்ளம். Let y of x be the solution of the differential equation d square y divided by dx square minus 4 into dy divided by dx plus 4y is equal to 0 with the initial condition y of 0 is equal to 0 and dy divided by, அதாவது y dash of 0 is equal to 1. அப்போ y of 1 ஓட வேல்யூ என்ன? 2 minutes time. இதை கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் கொடுங்க. I will explain it.
புரிஞ்சா என்ன அப்படிங்கிறது? கொஞ்சம் குயிக்காக சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். டூ மினிட்ஸ் டைம், கொஞ்சம் குயிக்காக பாருங்கள். லாஸ்ட் மினிட் நான் பேரலாக சால்வ் பண்ணுறேன். ட்ரை டு கிவ் த சொல்யூஷன். கம்ப்ளீட் பண்ணவங்க லைவ் சேட்டில் இப்போவே உங்களோட ஆன்சர்ஸை கொடுத்துருங்க. One, okay, Hashwant, what about the remaining? Okay, இதை நம்ம என்ன எழுதலாம்னா in terms of differential operator d square y minus 4dy plus 4y it's equal to 0. அப்போ d square minus 4d plus 4 into y is equal to 0. Auxiliary equation என்ன வருதுன்னா m square minus 4m plus 4, multiplication plus 4, addition minus 4, it's m minus 2 m minus 2, that is m is equal to plus 2 comma plus 2. அப்போ சொல்யூஷன் என்ன வரும்? y is equal to y of x is equal to ax plus b into e power 2x. இப்போ y of 0 is equal to, இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா they are asking now we can multiply it inside. உள்ள inside multiply பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? y of 1ஓட வேல்யூ தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ y நம்ம என்ன எழுதலாம்னா a into x into e power 2x plus b into e power 2x. அப்போ y dash, so we need to use the uv differentiation. a into x வச்சுட்டு நம்ம e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? x வச்சுட்டு e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into e power 2x plus e power 2x வச்சுட்டு x பண்ணால் 1, ஓகே, plus e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2b into e power 2x. இதுதான் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான வேல்யூ. இப்போ பவுண்டரி கண்டிஷன் y of 0 is equal to 0. ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் y of 0 is equal to 0 னா x is equal to 0, y is equal to 0, a into 0 plus b into e power 0. அப்போ b என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? we are getting b is equal to 0. இதிலிருந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we are getting b is equal to 0. ஓகே, e power 2 அப்படின்னா அதோட வேல்யூ என்னங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் that is y dash of, அதாவது dy divided by dxங்கிறது y dash of 0 is equal to 1, it's 1, x is equal to 0. இப்போ x is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா x வச்சுட்டு e power 2x, x வேல்யூ மிஸ்ஸிங் இங்கே, it's x into எக்ஸை வச்சுட்டு தானே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
here a into x into நம்ம 2 போடுறோம். இப்போ x is equal to 0 ன்னு போட்டா y of 1 y dash of 0 is equal to 1 x is equal to 0 ன்னு போட்டிங்கன்னா இங்க a into 0 plus e power 0 plus 2b into e power 0. இப்போ இங்க என்ன கிடைக்கும்? b already 0, leave it. அப்போ a என்ன கிடைக்கும்? a is equal to 1. அப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? y of 1. ஃபர்ஸ்ட் y ஓட வேல்யூ என்னன்னா a is equal to 1. ax plus b வந்து 0 into e power 2x. Now substitute a is equal to 1 இங்க. அப்போ ax into e power 2x கிடைக்கும். இப்போ y of 1 என்னன்னா 1 into e power 2 into 1. Okay, it's equal to e power 2. அப்போ e power 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 7.38. e power 2 7.389. 7.389 அப்படிங்கிறதா சொல்யூஷன். And solution for the y of 1, very good. நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. 7.389. ஓகேவா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதா ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கான சொல்யூஷன் என்ன? In most of the questions they are giving the boundary conditions. இது வந்து EEE GATE 2016 வந்த 1 mark question. இப்போ 1 markனா மேக்ஸிமம் 2 minutesக்குள்ள நீங்கள் சால்வ் பண்ணிடணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்? 2 minutes டைம், குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத a function y of t such that y of 0 is equal to 1 and y of 1 is equal to 3 into e power minus 1. 3 into e power minus 1. Is it okay now? Okay. இதை டைரக்டாக நான் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். d square plus 2d plus 1 into y is equal to 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா m square plus 2m plus 1. மல்டிப்ளை பண்ணால் plus 1, ஆட் பண்ணால் 2. இட்ஸ் m plus 1 into m plus 1. அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்?
m value minus 1 comma minus 1. Equation we are getting y is equal to at plus b into e power minus t. E power minus t. ஏன்னா இங்க we are differentiating with respect to 2. இதுல first condition y of 1 boundary condition substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு solution கிடைச்சிடும். y of 0 is equal to 1. அப்போ y of 0 ன்னு போட்டா a into 0 plus b e into 0. அப்போ we are getting b is equal to 1. b is equal to 1. Second boundary condition we need to substitute y of 1 is equal to 3 into e power minus 1. அப்போ 3 into e power minus 1 is equal to a into a plus b oda value நம்ம already identify பண்ணிட்டோம். It's 1 into e power minus 1 e power minus 1 already e power minus 1 இருக்கா இந்த e power minus 1 cancel பண்ணிட்டா a is equal to 2. அப்போ b is equal to 1 a is அப்போ y என்ன கிடைக்குது a வந்து 2 னா 2t plus 1 into e power minus t. Now substitute y of 2 என்னன்னா 2 into 2 plus 1 into e power minus 2. 2 into 2 4 plus 1 5 into e power minus 2 அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். இட்ஸ் ஆப்ஷன் பி. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது? புரிஞ்சவங்க நீங்கள் லைவ் சேட்டில் எஸ் ஆர் நோ கொடுக்கலாம். அதே மாதிரி ரெக்கார்டட் பார்க்குறவங்க நீங்கள் புரிஞ்சதுன்னா எஸ் அண்டர்ஸ்டுட்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணலாம். இந்த ஒன் மோர் திங், மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூ வில் கெட் all the notifications. Yes, one more important one. இது என்ன அப்படின்னா it's not higher order differential equation, it's a first order differential equation. இது வந்து first order differential equation. இதுக்கு என்ன solution வரும்? Check it. dy divided by dx, it's a first order. நம்ம first வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் தான். 2 minutes time, try this problem. எத்தனை பேர் அந்த ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுருக்கீங்க பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? கொஞ்சம் குயிக்காக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு பேரலா. புரிஞ்சா இல்லையா? ஓகே, சொல்யூஷன் பார்த்துடலாமா? ரைட் ஒன்ஸ் ஃபார்முலா ரைட் சார். நான் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஹிண்ட்ஸும் நான் கொடுத்துட்றேன். எஸ் யூ கேன் கெட் இட். என்னென்னா
இப்போ ஈக்குவேஷன் வந்து dy divided by dx plus p into y it's equal to q அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன y into e power integral of p dx y சொல்யூஷன்னா with respect to x பண்ணணும் and integral of q into e power integral of p dx into dx அப்படிங்கிறதான ஃபார்முலா. Is it okay? Now check it. Consider the initial value problem below. The value of y at x is equal to logarithmic of 2 rounded off up to the 3 decimal places. இங்க hint நான் கொடுத்துறேன். இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படினா now take the y into the LHS side. அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படினா இந்த ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு இங்கே hint கொடுத்துறேன். So try to complete it. dy divided by dx plus y it's equal to 2x. Okay? இப்போ என்ன அப்படிங்கறத கம்பேர் பண்ணி சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. The value of y at x is equal to logarithmic of 2. அதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துறாங்க. அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வச்சு கான்ஸ்டன்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் x is equal to logarithmic of 2 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணா what value we are going to get? Decimal point ல நீங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். புரிஞ்சா என்னென்ன சொல்யூஷன் பார்த்துடலாமா? Guys, are you ready? Okay. நான் உங்களுக்கு என்னன்னு கொடுக்குறேன். Now compare these two equations. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா p யோட வேல்யூ என்ன? p is equal to 1, q is equal to 2x. அப்போ இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y into e power integral of dx it's equal to integral of 2x into e power integral of dx into dx. y into e power x it's equal to integral of 2x into x into dx. இப்போ y into e power x 2 into integral of x square into dx. இது x square பண்ணனும் என்ன கிடைக்கும்? 2 into x cube divided by 3. Yes, 2 நம்ம வச்சிருக்கோமா? So we need to multiply it. 2 outside வச்சிருக்கோம். 2 into x cube divided by 3 plus constant c. Is that no? நம்ம வெளியே வச்சிருக்கோம் x cube divided by 3 plus c. இப்போ e power x நம்ம ரைட் சைடு எடுத்துட்டு போனோம் அப்படினா y is equal to 2 into e power minus x into x cube divided by 3 plus c. Boundary condition y of 0 is equal to 1. First boundary condition என்னன்னா y of 0 is equal to 1. அப்போ y is equal to 1, x is equal to 0. x is equal to 0 அப்படின்னா it's 2 into e power 0, 0 plus c. And c is equal to, it's 1 divided by 2. Correct? c யோட வேல்யூ என்ன அப்படின்னா it's 1 divided by 2. We can substitute here. c is equal to, it's 1 divided by 2. 1 divided by. புரிஞ்சா என்ன அப்படிங்கிறது? Yes, substitute y is equal to 2 into e power minus x
x cube divided by 3 plus 1 divided by 2. Now substitute logarithmic of 2. Logarithmic of 2. What will be the logarithmic of 2 here? While substituting it, y of logarithmic of 2. 2 into e power logarithmic of 2. It's minus. Yes or no? Minus logarithmic of 2 into logarithmic of 2 the whole cube divided by 3 plus 0.5 plus 0.5. இப்போ logarithmic of 2 என்ன எழுதலாம்னா and m into logarithmic of n is equal to logarithmic of n power m. Likewise, minus 1 into logarithmic of 2 it's equal to logarithmic of 2 power minus 1. 2 power minus 1 na 2 கீழ எடுத்துட்டு வந்தோம் அப்படினா என்ன ஆயிரும்? It's logarithmic of 1 divided by 2. We can write it, right? எழுதலாமா அப்படினு? Yes or no? அப்ப எடுத்துட்டோம் அப்படினா இங்க என்ன எழுதலாம்னா it's 2 into e power logarithmic of 1 divided by 2 into logarithmic of 2 the whole cube divided by 3 plus 0.5 plus 0.5. இப்போ exponential logarithmic cancel. இப்போ என்ன கிடைக்கும் அப்படினா y is equal to 2 into 1 divided by 2 logarithmic of 2 logarithmic of 2 logarithmic of 2 the whole cube it's divided by 3 plus 0.5. It's a 0.6110. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படினா what we will get? Is it clear? 0.611 அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்குது. Yes or no? Is it clear? இப்போ 2 cancel ஆயிருங்களா? Once again we will check it. 2 into இப்போ நம்ம integrate பண்ணனும் அப்படினா it's 2x. இது வந்து p is equal to 1 p dx, that is e power x, and it's 2x x square ஆயிரும். x பண்ணனும் அப்படினா சரி இங்க மிஸ்டேக் பண்ணிட்டோமா? என்ன அப்படினா it's e power x இல்லைங்களா? integrate பண்ணனும் அப்படினா it's e power x. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படினா x into e power x into dx. x into e power x. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? y into e power x it's equal to 2 into integral of x into e power x into dx. It's uv differentiation we need to apply. uv differentiation, integral of x into e power x into dx. What we need to do? We need to apply the uv integration. அது என்ன uv integration? Integral of u dv is equal to uv minus integral of v du. அப்ப இங்க எது u? u is equal to x, dv is equal to e power x into dx. du is equal to dx, v is equal to integral of dv, that is integral of e power x into dx. It's equal to e power x. Now integral of x into e power x into dx as per the uv, x into e power x minus integral of e power x into dx. It's equal to x into e power x minus x into e power x. How you take initial value? Y of 0 is equal to 1. They have mentioned in the question itself y of 0 is equal to 1 ங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். We will do it. It's e power x. அப்ப இந்த வேல்யூ தான் நம்ம இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணலாமா? அப்ப என்ன அப்படினா yes.
y into e power x it's equal to அப்போ 2 into வருதா 2 into நம்ம கான்ஸ்டன்ட் அங்கே ஆட் பண்ணுமா 2 into x into e power x minus e power x plus constant c right இப்போ y is equal to 2 into e power minus x x into நம்ம e power x கூட வெளியே எடுத்துடலாமா so we can take the e power x outside இது கொஞ்சம் little bit lengthy தான் என்ன அப்படின்னா e power x வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x minus 1 plus c இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் now 2 into x minus 1 ஏன்னா e power plus 1 and minus 1 add பண்ண e power 0 is equal to 1 plus c into 2 into e power minus x it's a y இப்போ y of 0 is equal to 1 அப்படின்னா 1 is equal to 2 into x is equal to 0 அப்போ c 2 into e power 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்போ 1 is equal to minus 2 plus 2c minus 2c அப்போ c is equal to it's 3 divided by 2 we are getting the value c is equal to it's 3 divided by 2 right the c is equal to 3 divided by 2 தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் y is equal to 2 into x minus 1 into plus 3 divided by 2 2 into 3 divided by 2 into e power minus x அப்போ 2 cancel ஆயிடும் அப்போ என்ன கிடைக்கும் 2 into x minus 1 plus e power 3 into e power minus x அப்போ y of logarithmic of 2 it's 2 into logarithmic of 2 minus 1 plus 3 into e power minus logarithmic of 2 right அதுதான் என்ன கிடைக்கும்னா 2 into logarithmic of 2 minus 1 plus நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 into e power logarithmic of 1 divided by 2 it's equal to 2 into logarithmic of 2 logarithmic of 2 minus 1 into 2 அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 0.613 plus 3 into 1 divided by 2 இப்போ plus 1.5 yes we are getting the value it's 0.886 அப்போ y of that is logarithmic of 2 என்ன அப்படின்னா 0.886 அப்படிங்கிறது இதுக்கான ரைட் சொல்யூஷன் நான் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு அகைன் சால்வ் பண்ணதுனால it takes time is it okay Ashwan இது எப்படி வந்து நம்ம இனிஷியல் கண்டிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா நெக்ஸ்ட் பார்க்கலாமா next problem yes it's easy இப்போ வந்து நம்ம easy ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்றோம் easy 2005 ல வந்த 1 மார்க் क्वेश्चन check it quickly இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்
கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சொல்யூஷன் பார்த்துடலாமா? எஸ், இட்ஸ் டூ சிம்பிள். ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் எனஃப். எல்லாருமே பி கொடுத்துருக்க, டி கொடுத்துருக்க, தேவையான டைம் கொடுத்தாச்சு. ரிமைனிங் மற்றவங்க இங்கே என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டி ஸ்கொயர் minus 5d plus 6 into y is equal to 0. இப்போ வந்து இங்கே பவுண்டரி கண்டிஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எதுவும் கொடுக்கல, பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுக்கல. ஸோ ஹியர் m ஸ்கொயர் மைனஸ் 5m plus 6 மல்டிப்ளிகேஷன் plus 6 அடிஷன் minus 5. இங்கே என்ன எடுத்துக்கலாம்? அப்போது மைனஸ் 6 அண்ட் ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா? அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்? எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஓ சாரி, yes it's 2 and 3, right? Multiplication plus minus 2 and minus 3. அப்போ m ஓட வேல்யூ 2,3. அப்போ 2,3 வர மாதிரி எங்கே இருக்குது? plus 2 and plus 3, இட்ஸ் ஆப்ஷன் B. இட்ஸ் நாட் D. ஓகேங்களா? பிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். வெங்கராசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம். ட்ரை டு கம்ப்ளீட் இட். இப்போ நான் இங்கே என்ன தர்றேன் அப்படின்னா, e பவர் minus infinity it's equal to 0 always. E power plus infinity, here we are going to consider it as 1, or infinity or 1. அது நம்ம depending upon the situation we are assuming it. E power minus infinity is equal to 0. E power plus infinity is equal to infinity ன்னு எடுத்துக்கிறோம். We are going to consider it as infinity. அப்போ இதை substitute பண்ணால் இங்கே என்ன ஆன்சர் வரும்?
ஓகே, காட் இட். கொஞ்சம் குயிக்காக ட்ரை பண்ணுங்கள். இங்கே e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துட்டேன். நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அண்ட் ஒய் தான் நமக்கு சொல்யூஷன். இப்போ ஒய் தான் சொல்யூஷன்னா ஒய் என்ன பண்ணோம்? ஸோ வி நீட் டு டேக் தட் ஒய் இன்டு த எல்ஹெச்எஸ் சைட். ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன், ட்ரை டு கம்ப்ளீட் இட். என்ன ஹிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை என்ன எழுதலாம்? ஹியர் ஒய் இஸ் த சொல்யூஷன். அப்போது கே ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை dx square minus y is equal to minus y2. Now divided by k square on both side. ரெண்டு சைடுமே k square ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா d square y divided by dx square minus y divided by k square. Sorry, it's a k square not k2. It's k square. It's equal to minus y2 divided by k square. இப்போ ரெண்டு சைடும் k ஸ்கொயரால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒய்யை இங்கிருந்து காமனாக வெளியெடுக்கணும். இப்போ ஒய்யை காமனாக வெளியெடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? What we will get? நம்மளுக்கு RHS இருக்கா? சாரி, இட் பிலாங்ஸ் டு த அந்த செகண்ட் ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் ரிலேட்டடான ஈக்குவேஷன். அப்போ தான் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இ பவர் ஏ, அதாவது செகண்ட் மெத்தடாலஜி, இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட், இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். வி வில் சால்வ் இட் லேட்டர். இது நம்ம இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். நவ் ட்ரை டு டூ இட். அந்த ப்ராப்ளத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ப்ரீவியஸாக பார்த்த வீடியோட்ட. ஏன் அப்படின்னா அது செகண்ட் கேட்டகரி. என்ன கேட்டகரி சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம், அதையும் நான் காமிச்சிட்றேன். இது எந்த கேட்டகரிக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ், அதாவது செகண்ட் கேஸ் இ பவர் ஏஎக்ஸ் அப்படிங்கிற கேஸ், கேஸ் 2. இந்த கேஸ் 2 ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணல. வி ஆர் ஸ்டில் டிஸ்கஸிங் த கேஸ் 1. ஓகேவா? அப்போ இந்த சொல்யூஷன் என்ன? இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹேஸ் 2 ஈக்குவல் ரூட்ஸ். தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா என்னவா இருக்கும்? ரெண்டுமே ஈக்குவல் ரூட்னு சொல்லிட்டாங்க. 2 equal roots na, what will be the value of alpha? இங்கே ஹிண்ட் கொடுத்துட்றேன். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aல ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது பார்த்தீங்களா? அது ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ் ஒரு பக்கம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா.
புரிஞ்சா என்ன அப்படின்னு? If the characteristic equation of the differential equation, இப்போ ரூட் என்ன எடுத்துக்கலாம்? மைனஸ் பி, அதாவது மைனஸ் 2 ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா, இட்ஸ் அ டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா டி ப்ளஸ் 1 into y is equal to 0. அது m square plus 2 alpha m plus 1 is equal to 0. இப்போ minus 2 alpha plus or minus root of 4 alpha square minus 4 ac. Minus 4 ac, it's a minus 4 divided by 2. Roots are equal, right? Two equal roots. So what we are going to write? Minus 2 alpha minus 2 alpha plus root of 4 alpha square minus 4 divided by 2. இது வந்து next minus 2 alpha minus root of 4 alpha square minus 4 divided by 2. 2 cancel. The minus 2 alpha cancel. இங்க இருக்கிறத நம்ம LHS சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? What we will get? It's root of 4 alpha square minus 4 plus root of 4 alpha square minus 4 is equal to 0. அப்போ இதிலிருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, it's 2 into 4 alpha square minus 4 is equal to 0. இப்போ square root on both side. 4 alpha square minus 4 is equal to 0. Now alpha square is equal to 4 divided by 4 is equal to 1. Therefore alpha is equal to plus or minus 1. It's option A. புரிஞ்சுதா? ஆப்ஷன் A அப்படிங்கிறதா இதுக்கான ரைட் சொல்யூஷன். இஸ் இட் கிளியர் நவ்? ஐடியா கிடைச்சதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இட்ஸ் ஈஸி கேட் 2014 செட் ஃபார் 1 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் குயிக்கா இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? Got it? புரிஞ்சா என்ன அப்படிங்கிறது? Okay. Chaya, it's B. You are giving it as B. What about the remaining? மற்றவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? If A and B are constants, the most general solution of the differential equation. இதை டைரக்டா we can write auxiliary equation. என்ன அப்படின்னா m square plus 2m plus 1 is equal to 0. இப்போ m plus 1 into m plus 1 it's equal to 0. அப்போ இதிலிருந்து என்னது? m is equal to minus 1 comma minus 1. இப்போ solution x is equal to at plus b into e power minus t. உள்ள multiply பண்ணா at இல்லனா at எழுதுனா இல்லனா a plus bt into e power minus t. r ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணா a into e power minus t
plus b into t into e power minus t. ஏன்னா b கூட தான் இங்கே ஆப்ஷன்ஸில் எல்லாமே t மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ செகண்ட் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆப்ஷன் b. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கேயும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை டு கம்ப்ளீட் இட் குயிக்லி. இதுக்கான சொல்யூஷன் என்ன? The initial values y of 0 is equal to y dash of 0 is equal to 1. The solution of the differential equation. And here multiplication plus 4, addition plus 4. So it's 2 into 2. அதாவது m is equal to minus 2, minus 2 வரும். At x is equal to 1 ல y ஓட வேல்யூ என்ன? Got it? இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஓகே, இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் டைரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். வித்தின் அ மினிட்ல இந்த கொஸ்டின் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, m² + 4m + 4 is equal to 0. m எடுத்துட்டிங்கன்னா -2, -2. அப்போது y is equal to ax plus b into e power -2. அப்போது y dash is equal to e power -2x, ரைட்? உள்ள மல்டிப்ளை பண்ணோம் a into -2x into e power -2x plus e power -2x plus e power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் minus, therefore it's minus 2 into b into e power -2x. y of 0 is equal to 1. 1 is equal to 0 plus b into e power 0. It means that b is equal to 1. Now second one, y dash of 0 is equal to 1. 1 is equal to y dash. y dash க்கு நம்ம இங்கே x ல 0 சப்ஸ்டிட் பண்ணால் a into 0 plus 1 minus 2b. இப்போ இங்கே ஆல்ரெடி b is equal to 1 இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா a is equal to 3. a is equal to 3 ஏன்னா b already it's equal to 1 அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போது y is equal to a 3x என்ன அப்படின்னா
it's a 3x plus 1 into e power minus 2x. If x is equal to 1 அப்படினா, that is y of 1 is equal to 3 plus 1 into e power minus 2. 4 into e power minus 2. What will be the e power minus 2 into 4? It's a 0.541. It's a 0.541. 0.54 அப்படிங்கிறதா up to the 2 decimal places. It's a right one. Okay, next one. இதுக்கான solution என்ன? 3 minutes time. Quick complete பண்ணுங்க. We are moving to the next part. Okay, solution பார்த்தலாமா? Only very few. மற்றவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? So மிஸ் பண்ணவங்க, so you can watch the recorder also. அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப்ங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Solution of the differential equation d square y divided by dt square plus 2 into dy divided by dt plus y is equal to 0 is. Remaining practice questions பார்த்துக்கலாம். It will be the last one today. Okay, it's a d square plus 2d plus 1 into y. அது m square plus 2m plus 1 is equal to 0. m is equal to minus 1 minus 1. இதுலயே நமக்கு almost solution கிடைச்சிருச்சு. Right, இப்போ என்ன அப்படின்னா we are going to take y is equal to a plus bt into e power minus t. Now if you take y dash a into minus a into minus e power minus t plus b into minus t e power minus t plus e power minus t. Y of 0 is equal to 0. First boundary condition, y of 0 is equal to 1 அப்படினா y க்கு பதிலா 1, x is equal to 0, that is t is equal to 0 அப்படினா first boundary condition, a plus 0 into e power 0, a is equal to 1. இப்போ b, y dash of 0 is equal to 1 அப்படினா y dash of 0, it's a already value என்ன அப்படினா it belongs to 1, already belongs to 1, minus 1 plus b into 0 plus e power 0 என்ன அப்படினா it's 1. அப்போ b is equal to 2. அப்போ solution என்ன 1 plus 2t into e power
minus t. Its option B is the right solution. புரிஞ்சு என்ன அப்படிங்கிறது? Okay, thank you all of you. Remaining questions வந்து நம்ம next 30 minutes practice பண்ண வேண்டிய questions DPP ஷேர் பண்றோம். So try to solve it. And tomorrow we are going to start the new part of the differential equation. Okay.